ஃபைனலி விஜய் சேதுபதியை நேர்ல பார்த்தாச்சு காய். இன்னைக்கு ஜனவரி 4 காலைல பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல போய் ரெட் கார்டு கொடுத்திருந்தாரு. சாயங்காலம் பாத்தீங்கன்னா டெடிகேஷனோட வந்து கிளம்பி மதுரைக்கு வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய இன்டென்ஷன் வந்து நம்ம சீனை வந்து லீக் பண்ணணும் அப்படின்றது வந்து கிடையாது. நம்ம திரையில பார்த்த ஒரு ஆக்டரை, ஒரு செலிபிரிட்டி வந்து நம்ம திரையில பாக்குறோன்றது வந்து ஒரு ஆனந்தம், ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து நம்ம வந்து சின்னதா பிளாக் மாதிரி எடுத்து போடுறோம். பட் அதுமே தெரியாம ஒரு சில பேர் ஸ்ட்ரைக் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் அது வந்து கஷ்டமா தான் இருக்கு. ஏற்கனவே நம்ம பட்ட அதர்வா விளாக் வந்து ஸ்ட்ரைக் வந்து வந்துருச்சு. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நாய நமதே பாட்டு வந்து ஓடிட்டு இருக்கு. இது வந்து என்ன சீக்வல், இது என்ன சீன் எல்லாமே நம்ம பார்த்து தான் இருக்கோம். ஆனா நம்ம எதுவுமே வந்து வெளியே வந்து லீக் பண்ணவே இல்லை. என்ன வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து மதுரையில் எடுத்ததுனால கண்டிப்பா மதுரை வந்து சூப்பரா ஓடுன்றது என்னோட வந்து கருத்து. அது வந்து நீங்க வந்து மதுரை மக்கள் ஏதாவது பாத்தீங்கன்னா மதுரையில் வந்து இந்த படம் நல்லா வந்து ஓட விட்டுருங்க. பணம் பேர்லாம் என்னன்னு தெரியல. ஆனா வந்து கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி லுக், இந்த மீஸ் வச்ச லுக் வந்து கண்டிப்பா வெளியே வரும். அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டாவது படம் எதுன்னு சொல்லிட்டு 2 days பக்கம் வந்து நைட்டு ஃபுல்லா வந்து விஜய் சேதுபதியோட ஷூட்டிங் வந்து சீன்ஸ் வந்து இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து 1 week வந்து அவங்க ஷூட்டை முடிச்சுட்டு மழை விட்டு அவங்க கிளம்பி வந்து போயிட்டாங்க பேக் பண்ணிட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.